படம் மயிலாட் படம் ரிலீஸு முன்னிட்டு ஒவ்வொரு தேட்டரா போயிட்டு வரணும். அதில் தூத்துக்குடி பவிஷன் சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ மக்களோட இன்டர்வல் விட்டோன்னே அவங்களோட சேர்ந்து படம் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு அன்பை போதிக்கிற ஒரு படமா இருக்கும். ஒரு நல்ல படத்தை எடுத்து மக்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அதை அவங்க இவ்வளோ ஆதரிச்சு நேற்றுல ரொம்ப குடும்பமா வர்றது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு தேட்டர்லையும் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப எங்களுக்கே ஒரு எனர்ஜியா இருக்கு. அது பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. ஒரு நல்ல படம் கொடுத்தா அவங்க ஆதரிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். எப்போதும் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள படம் தமிழக மக்கள் அது என்னைக்கும் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை ராஜ்மோகன் சார் படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தின் தயாரிப்பாளர் எல்லாரும் சார்பாகவும் உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த தேட்டருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப டைரக்டர் பேசுவார். முடிச்ச பிறகு கேட்டேன். வணக்கம் தூத்துக்குடி மக்களுக்கு வணக்கம், தூத்துக்குடி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். மயிலாட் திரைப்படம் முழுக்க அன்பையும் மனிதத்தையும் சொல்லக்கூடிய நோக்கத்தில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்திற்கு மக்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் இந்த மாதிரியான நல்ல படங்கள் தொடர்ந்து வர்றதுக்கு உதவும். அப்படி நாங்க போற தியேட்டர்ல எல்லாம் மக்கள் முகத்துல பாக்குற அந்த நம்பிக்கையும் அன்பும் இந்த படத்துக்கு கிடைத்த வெற்றியா நினைக்கிறேன். ஸோ இப்போ தூத்துக்குடியிலையும் மக்களோட சேர்ந்து படம் பார்க்க போறோம். எல்லோருக்கும் இந்த படத்திற்கு உங்களை மாதிரி ஊடக நண்பர்களுடைய சப்போர்ட் தான் இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போவோம். அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். சிறிய பட்ஜெட்ல ஒரு நல்ல கருத்தை கிட்னி பேசக்கூடிய கருத்தை அவங்க மக்கள் போற இடத்துல எல்லாத்துலயுமே மக்கள் இந்த படம் முடியும் போது அவங்களுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உணர்வு ஏற்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வெறுப்புக்கு எதிராக வெறுப்பை வச்சுக்கிட்டே போனோம்னா எங்க போய் முடியும் அப்படின்னு தெரியாது. ஸோ இந்த படம் வெறுப்புக்கு எதிராக ஒரு அன்பை சொல்ற படமா இருக்கு. அது எல்லா ஜனங்களுமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க. சசி சார் மாதிரியான ஒரு மனிதர் தொடர்ந்து அவர் மேல மக்கள் வச்சிருக்கிற மரியாதையை இந்த படத்துல இன்னுமே அது ஒரு, ஏன்னா அவர் இந்த முத்துச்சிற்பிங்கிற கதாபாத்திரத்துல அவர் நடிச்சதுங்கிறது ரொம்ப சரியா இருக்கு. அதுக்காக நான் அந்த கதாபாத்திரத்துக்கு மெனப்படாம அதை சைசார் மேல இந்த மக்கள் வச்சிருக்கிற மரியாதையை அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபை கொடுத்துருக்கு. அதை மக்கள்கிட்ட பார்க்க முடியும். சமீபத்துல நடிச்சு தமிழ்நாட்டுல அதை மையப்படுத்தி எடுத்த படம் தானா அல்லது கற்பனை கதை? கற்பனை கதைலாம் இல்ல, தொடர்ந்து இந்தியா முழுக்க இது மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. இப்பதான் தமிழ்நாட்டுல நடக்குதுன்னு இல்ல, தொடர்ந்து பல்வேறு காலகட்டங்களா இந்தியா முழுக்க நடந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்து எடுக்கப்பட்ட படம் தான். சிறிய பட்ஜெட் படத்துக்கு இப்போ மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு. பெரிய பொருள் செலவு வச்சு எடுக்கிற படத்தோட சிறிய பட்ஜெட் தான் மக்கள் மத்தியில் வரவேற்பு. இதே மாதிரி அதிக கதைகள் கொண்ட படங்கள் வரது வாய்ப்பு இருக்கு. ஆனா மக்கள் வரவேற்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எப்ப வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி அதிக கதைகள் வரவும் ஆரம்பிச்சு. நீங்க சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறிய பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்ல, நல்ல படம் நல்ல சினிமான்னா, நல்ல சினிமானா அது எதா இருந்தாலும் வரவேற்பு கொடுத்துருவாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்ல படம் எடுத்து அது வெற்றி அடையும் போது அது பெரிய பட்ஜெட்டாவே ஆயிடும். நல்லா கலெக்ஷன் வரும்போது பெரிய பட்ஜெட்டாவே இல்லை. அப்ப அந்த எதுவும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நடிச்ச படங்கள் கிட்டான படங்கள் நிறைய இருக்கு. அது குறிப்பா நாடோடிகள் சுந்தரபாண்டியன் இதெல்லாம் நல்ல ஒரு வரவேற்பான ஒரு படமா இருக்கு. இரண்டாம் பாகங்களுக்கு எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க நடிக்கிறதுக்கான அப்படி அது ஒரு பாகம் இருக்கதான் நல்லது. நல்லா இருக்குன்னு தெரியல. அது ஒரு பாதத்துல இருக்குதா உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது. நிறைய படம் அடுத்து வந்துட்டு இருக்கு. எனக்கு அடுத்து ரெடியா இருக்கு. 2 படங்கள் ரெடியா இருக்கு. இன்னும் பேர் வைக்கல. அப்புறம் ஷூட்டிங் போக வேண்டிய படங்கள்லாம் இருக்கு. இன்னும் பேர் வைக்கல. அது ஆரம்ப கட்டத்துல இருக்கு. அப்புறம் இன்னொரு படமே ஒரு படம் பண்றோம். அப்புறம் அடுத்து இந்த வருடம் ஒரு புதுமுக இயக்குனர் படம் பண்றேன். இந்த படம் ஒரு ஆரம்பத்துல கோயில்பட்டிய மையமா வச்சு எடுத்துருக்கீங்க. ஆனா அது முடிக்கும்போது டெல்லிய மையமா அரசியல் வச்சு பண்ணிருக்கு. இது சாத்தியப்போடு நினைச்சிருக்கீங்களா? ஒரு சாமானியன் ஒரு டெல்லியில போய் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போக முடியும், உயர் நீதிமன்றம் வரைக்கும் போக முடியுங்கிறத காமிச்சிருக்கீங்க இந்த படத்தை. இது சாத்தியப்படும்னு எடுத்திருக்கீங்களா? இதை மக்களுக்கு புரியணும், இல்ல மக்கள் பிரச்சனை நீதிமன்றம் போக தீர்க்காதுன்னு எடுத்திருக்கீங்க. ஒரு சாதாரண மனுஷனுடைய அன்புலையும் கருணைகளையும் தான் இந்த டெமோக்ரஸி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கு. அதான் நான் சொல்றேன். அந்த சாதாரண மனுஷனுடைய அன்பு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறத இந்த படத்துல நம்ம சொல்றோம்.
ரொம்ப நன்றி. ஜனநாயகம் படம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கு. அது எப்போ வரக்கூடிய ஒரு அது என்கிட்ட கேக்குறீங்க, இல்ல வரணும். அது நானும் அந்த படத்தை பார்க்க, நான் எப்போ வரும்னு என்கிட்ட கேக்குறீங்க, அததான் நான் கேக்குறேன். தொடர்ந்து தடைகளும் வருது. இவர் படத்துக்கும் அந்த மாதிரி வந்தது, இந்த படத்துக்கு வரல. எல்லா படத்துக்கும் சென்சார் இருக்கு. அதெல்லாம் இப்ப கேஸ் வாபஸ் வாங்கிட்டா வரணும். அந்த படத்தை மூலமா தான் தேட்டர்ல எனக்கும் பார்க்கணும் ஆவலா இருக்கு. என்னுடைய நண்பர், அவருடைய இவர்தான் வினோதோட படம், விஜய் சார் படம். இது எப்படி எல்லாரும் பார்க்கணும் ஆவலா இருக்கீங்களோ அதுவும் தான் நாங்களும் அதே ஆவலோட இருக்கோம். நாங்களும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். நடிகர் விஜய் நடிகர்ங்கிறத தாண்டி அரசியல் ரீதியா வரவேற்பாங்க. அரசியல் ரீதியா வரவேற்பீங்களா நீங்க? அவர் அரசியல் வந்து வாழ்த்து சொல்லிட்டேன். நான் என்னோட இதுலயே வாழ்த்து சொல்லிட்டேன். ஏன்னா எங்க இதுல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, இதுல வந்திருக்காரு, அது வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டோம். அதனால ஒண்ணும் இல்லை. எல்லாரும் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்தப்பயும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். எல்லாருக்கும் நாங்க வாழ்த்து சொல்லிட்டோம். வேற எந்த கட்சியில வந்தாலும் பிஜேபியில ஒரு நண்பர் இருக்காரு, அவர் வந்தவொடனே நான் வாழ்த்து சொல்லிட்டேன். அதனால என் நண்பர்கள் தான் எல்லா கட்சியிலும் இருக்கும், எல்லாருக்கும் வாழ்த்து நான் சொல்லிட்டேன். நிறைய மோசடி நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுல அதிக அளவுல குழந்தை இல்லாதவங்கள கூலி வச்சு நடக்கும். இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதிரி நிச்சயமா எடுக்கலாம். டிஎன்ஏன்னு ஒரு படம் கூட வந்தது சமீபத்தில், அந்த குழந்தை இது வந்து அதே ப்ரொடியூசர் தான் பண்ணாரு. மருத்துவமனையே லட்சக்கணக்கான பணம் கொடுக்குறாங்க. அது வந்து குழந்தை இருக்கு. இது வந்து மருத்துவமனை வந்து அதை மையமா வச்சு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் வந்து இல்லாதவங்க பணத்தை திருட்டுறாங்க. அதை பத்தி நிச்சயமா பேசலாம். மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து பேசலாம். நன்றி. வந்தா